பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோட இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். ஓகே, புது லொக்கேஷன்லாம் பார்த்து சுந்தராதீங்க. இது வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக வந்தது. வந்தும் கடமை அழைக்கிறதுன்றதுனால அதை வந்து நம்ம வந்து பேசுகிறோம். ரைட், இது வந்து டே 56 எபிசோட் 55. ஓகே, எபிசோட் 57 ஆகும் ஜாக்கி. டே 56னா எபிசோட் 57 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான ப்ரொமோஸ் தான். ஆனால் இதில் வந்து பெரிய ட்விஸ்ட் டர்ன் என்னன்னா, ஆதிரை வந்து உள்ளார வர்றது தான். கண்டிக்கிறது, தண்டிக்கிறது, துண்டிக்கிறதுன்னு கதை விடுறது. ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருங்க. ஆனால் இதுல இருந்து பெரிய ட்விஸ்டே வந்து ஆதிரை உள்ளார வர்றது தான். அது வந்து பண்ணியிருக்காங்க. சீக்ரெட் டாஸ்க் அது இதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எவிக்ஷனும் இல்லை. ஆமா, யாருமே இல்லைன்றதுனால எனக்கு தெரிஞ்சு 2 விஷயத்திற்காகவே எவிக்ஷன் இருந்திருக்காது. ஏன்னா வந்து எவிக்ஷன்ல இருந்தாலும் இருக்கலாம், கனி இருக்கலாம் நாங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சாண்ட்ரான்னாங்க. சரி, இப்படி 3 பேருமே யோசிச்சா கூட வியன்னா மேஜரா இருக்கும்போது ஆதிரை உள்ள வர்றதுனாலே அவங்களை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆமா, வியன்னா தான் லாஸ்ட்ல இருந்தாங்க. ஏன்னா நமக்கு இருந்த கேள்வியை கரெக்டா ஆதிரை வந்து கேக்குறாங்க. உள்ள வரும்பொழுதே பெரிய ஷாக் அவங்களுக்கு. வந்து ஹக்லாம் பண்றாங்க விஜய். அதெல்லாம் நடக்கும். இதே மாதிரி நம்ம வந்து 2 பேர் இதே மாதிரி இருந்துட்டு வெளியே போயிட்டு உள்ளார வரும்போது இதே மாதிரி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தாங்க. அது யாரும் எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நிறைய பாத்துட்டு இருக்கோம் அது மாதிரி. இது எப்பயுமே உண்டு. இப்ப சில்லுன்னு ஒரு காதல், அதுல ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கும். ஆக்சுவலி அப்புறம் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்கும். அப்ப வருவாங்க, இவங்க வருவாங்க, பூமிகா வருவாங்க. வந்துட்டு இது மாதிரி கேட்பாங்க, நான் உங்க ஒய்ஃப். அப்ப நானு அப்படின்னுவாங்க. நீ வந்து எனக்கு அப்புறம் நான் சீனியரு, நீ வந்து ரொம்ப ஜூனியரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கதை நாங்க 2 பேரும் கனெக்ட் ஆகல. நீ அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி புலப்பத்துக்கிட்ட. பட் நான் தான் வந்து சீனியர், ஐ எம் த ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபெலோ அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் வந்து இது வந்து இதுக்கு இன்னொரு இணையான இன்னொரு தமிழ் சொல் ஒன்று இருக்கு. அது வந்து சிவபூஜையில கரடி அப்படின்ட்டு. ஆமா. சோ இல்ல, அது பாத்துருப்பாரு பிக் பாஸ். ஓ, கேப்டன்ஷிப்பே உனக்கு வேண்டாங்கிற அளவுக்கா, ஜெயில போற அளவுக்கு அதோ உயிர் அனுப்புறேன் அப்படிங்கிறதுக்காக தான் உள்ள அவங்க. ஆக்சுவலி வந்து மைத்ரி தான் எனக்கு சொன்னாரு. உங்களுக்கு பிக் பாஸ் கிட்ட நீ பேசிட்டீங்க. ஆனா மைத்ரி எனக்கு சொன்னாரு, பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காப்ல, இது மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதோ கமிட்மெண்ட் இருக்கு போல இருக்கு. இப்ப எப்படி நம்ம இவங்க இருக்காங்கல்ல கெமி, அவங்களுக்கு வந்து படம் கமிட்மெண்ட்டுக்கு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட். ஏன்னா கூட அட்மாஸ்பியர்ல இவங்க கெமி வரும்போது அங்க ஆதிரை வந்து மீட் பண்ணி வர மாதிரி ஒரு சீன் போல இருக்கு அவங்க பண்ண படத்துல. சோ அப்படியே வந்துட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை பில்டப் பண்ணி மெயின் கேரக்டருக்கு கூட சப்பா வர மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இவங்க கிளம்பியிருக்காங்க. புரிஞ்சிச்சு. அப்பதான் வந்து இந்த சம்பவம், ஞாயிற்றுக்கிழமை சம்பவம் நடந்த, சனிக்கிழமை நடந்த சம்பவம். அதாவது தேய்த்து பேசுறது, எல்லாத்துக்கும் பதில் சொல்றது. நான் எவ்வளவு யோகியம் தெரியுமா உடனே தான் ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு அது ஹைதராபாத்ல ஷூட் போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதோட டபுள் மடங்கு பேமெண்ட்டுமா, நீ வந்துரு, இங்க ஒரு செக்மேட் வேணும் அப்படின்ட்டு. இல்ல சார் நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு பிக் பாஸ் ஃபோன் பண்ணும்போது அவங்க வந்து தயங்கி அப்புறம் விஜய் சேதுபதி சாரே கால் பண்ணியிருக்காரு. மைத்ரி தான் சொன்னாப்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம அடுத்த படத்தில் கூட நம்ம வந்து படம் பண்ணலாம். அந்த வாய்ப்பு உண்மைதான். ஆனால் அதை விட டபுள் மடங்கு சம்பளம். இது வந்து ரொம்ப ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும். ஒரு 56 நாளில் வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு உள்ளார போகிறது வந்து நல்லா இருக்கும். நீ ஏன்னா தொலைச்ச இடத்துல தான் தேடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ வந்து தோத்த இடத்துல போய் தேடணுமா, தொலைச்ச இடத்துல தான் தேடணும். தொலைச்ச இடத்துல தேட முடியாது, வேற யாரும் எடுத்துன்னு போயிருப்பாங்க. பட் நம்ம போய் தேடலாம் வேணா. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. நைஸ்லி சாங் சார். ஸோ அவங்க வந்து கேட்குறாங்க கரெக்டாக, தொலைச்ச இடத்துல தேடுறது, விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கெலாம் பாலுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேன், பாலாக வந்து இறங்குது இப்போ மட்டும் எங்கே இருந்துடா வருதுன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இல்லை உண்மையிலே ஏன்னா முகத்தில் ஈயாடலை. உண்மைதான். அது ப்ரைடு வேற. ஏங்க அவர் வந்து இவரை வந்து ரோஸ் பண்ணுறாருங்க. விஜய் சேதுபதி சார் வந்து ரோஸ் பண்ணுறாரு இவரை. இவர் என்ன கொஞ்சம் கைண்டா இருக்கணும்ல, அவர் கொஞ்சம் தான் வந்து அப்படிதான் மூஞ்சி வந்து சுருங்கி உடனே வந்து கவலைப்படாத, அடுத்த வாரம் நல்லா பண்ணிடலாம், பாரு கூட வந்து பண்ணிடலாம். அதேதான். யாருக்கிட்ட அது யாருக்கிட்டன்னு கேக்குறேன். அதுதான் பி ஸ்கொயர்லாம் வேற லெவல். ஜாக்கியை விட பயங்கரமான ஆள் அவரு. அப்படி இருக்கிறப்ப நீங்க யோசிக்கணும்ல நம்ம இதெல்லாம். கண்டிப்பா இதான் நடந்தது. இதுதான் வந்து தமிழில் ஒரு அற்புதமான ஒரு சொற்றொடர் இருக்கு. அதுக்கு பேர் வந்து சிவபூஜையில் கரடி. தட் சிவபூஜையில் கரடி இட்ஸ் மீன்ஸ் பூஜை ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் கரடி டிபில்னு ஒன்று என்ன இருக்கும் அந்த மாதிரி. அது வேற விஷயத்துக்கு சொல்லலாம். நான் இப்படி ஒரு டீசென்ட் வேல நான் சொல்லியிருக்கேன். தோ தட் சிவபூஜையில் கரடி இட் மீன்ஸ் 2 பேர் இப்படி இருக்கும்பொழுது டமாலும் உள்ளார வந்து ஆதிரை வரதான் வந்து சிவபூஜையில் கரடி மொமெண்ட்டு. ஸோ அது என்னன்றதை மெயின் இப்போ சொல்ல பார்ப்போம். இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரிய விடுதுங்க. ஹைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்டை தொடர்ந்து போட்டு லவ்வை கொடுத்துட்டு எல்லாருக்கும்
லவ் யூ ஆல் டு மை ஹார்ட் லவ் எல்லாம் என்ன ஒன்றும் சொல்லுங்க அவரு சொல்றாரு நீங்களும் சொல்லுங்க வேற ஒண்ணும் விஷயம் இல்ல ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். வராது கடைசி தேங்க்யூ ஸோ மச் டு ஆல். ரைட், குட். மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.